நம்மளோட சிங்கார சென்னைக்கு பிக் பேஷ் லீக் இஸ் கமிங். ஸோ பிபிஎல் 2026-2027 இந்த வருஷம் நடக்க போகிற பிபிஎல் 16th எடிஷனுக்கான ஓப்பனிங் மேட்சை இங்கே சேப்பாக் ஸ்டேடியமில் நடத்துறதுக்கு இப்போதைக்கு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்குது. இது எந்த நிலைமையில இருக்குது, இது நிஜமாவே பாசிபிளா? ஸோ சேப்பாக்கில் வந்து பிபிஎல் மேட்சை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான T20 வேர்ல்ட் கப் அப்டேட்ஸ் அண்ட் சிஎஸ்கே அப்டேட்ஸுமே இருக்குது. அதெல்லாம் பற்றியுமே கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். 6 டீம்ஸாக இருந்த கரேபியன் பிரீமியர் லீக் இப்போ 7 டீம்ஸாக மாறி இருக்கு. ஸோ ஜமைக்காவை பேஸ் பண்ணின ஃப்ரான்ச்சைசி திரும்ப ரிட்டர்ன் ஆக போகிறாங்க இந்த வருஷம். பிஎஸ்எல்ல இப்போ நியூவாக வந்திருக்கிற ஹைதராபாத் கிங்ஸ்மேன் தான் இந்த சிபிஎல்ல ஜமைக்காவை பேஸ் பண்ணின ஃப்ரான்ச்சைசியை இப்போ வாங்கியிருக்காங்க. ஸோ ஜமைக்கா கிங்ஸ்மேன் தான் இந்த ஃப்ரான்ச்சைசியோட நேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர்சிபி எப்படி நியூ ஓனர்ஸை தேடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஆர்ஆருமே வந்து நியூ ஓனர்ஸை தேடிட்டு இருந்தாங்க. இப்போ நியூ மேனேஜ்மெண்ட்டுமே கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இந்த நியூ மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ கௌதம் கம்பீரை ஆன் போர்டு கொண்டு வரதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஆர்ஆரோட பார்ட்னர், மென்டர் அண்ட் சிஇஓ இந்த 3 ரோல்லையுமே வந்து கம்பீரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த நியூ மேனேஜ்மெண்ட் ரெடியாக இருக்காங்க. பட் இதில் என்ன சிக்கல்னா, கம்பீர் கரண்ட்டாக இந்தியன் டீமோட கோச்சாக இருக்கிறதுனால நீங்கள் இந்தியன் டீமோட கோச்சாக இருக்கிறப்போ உங்களால் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் ஒர்க் பண்ண முடியாது. அதனால இப்போதைக்கு கம்பீரால இந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியாது. கார்த்திக் சர்மா ஃபைனலி அவரோட ஃபிங்கர் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி இப்போ மேட்சஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. உதய்பூரோட ஒரு லோக்கல் டோர்னமெண்ட் PIMS மீவர் கப், சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் கார்த்திக் சர்மா இப்போ ஒரு டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு வராரு. அண்ட் நேத்திக்கு நடந்த மேட்ச்சில் கார்த்திக் சர்மா 47 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆஃப் 28 பால்ஸ். நம்பர் 4ல வாக்இன் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு டச்சில் இருந்திருக்காரு. இம்ப்ரெசிவாக ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த டோர்னமெண்ட்லேயே வந்து ப்ரீவியஸாக நடந்த ஒரு மேட்ச்சில் செஞ்சுரியுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 100 inches 30 பால் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகி ஒரு 4 or 5 days ஆகிருச்சு. February 24 அன்னைக்கு ஃபைனல்ஸ் நடக்கிறதுன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. ஸோ பெருசாக இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா நியூஸ் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. பட் எஸ், உங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். பட் இந்த டோர்னமெண்ட் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ யூடியூப்ல வந்து உங்களால் மேட்சஸை பார்க்க முடியும். மோஸ்ட்லி இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கார்த்திக் சர்மாவை நம்ம சிஎஸ்கேட ப்ராக்டிஸ் கேம்ப்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ February 24க்கு அப்புறமா மேபி நீங்கள் கார்த்திக் சர்மாவை எதிர்பார்க்கலாம். ஒரு வழியாக சிஎஸ்கே கிட்டேருந்து முதல் வெல்கம் போஸ்ட் வந்தாச்சு. ஸோ பிரசாந்த் வீர் IPL 2026 ஃபர்ஸ்ட் அரைவல் ஃபார் சிஎஸ்கேவா இருக்காருங்க. ஸோ சென்னையில் லேண்ட் ஆகி இப்போ லீலா பேலஸில் ஸ்டே பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்து எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வராங்கன்றதை பார்ப்போம். இந்த T20 வேர்ல்ட் கப்பில் எக்கச்சக்கமான சர்ப்ரைசஸை இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். ஆஸ்திரேலியா குரூப் ஸ்டேஜ்லேயே வந்து எலிமினேட் ஆகியிருக்காங்க ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஜிம்பாவே இப்போ குவாலிஃபை ஆகியிருக்காங்க சூப்பர் 8 ஸ்டேஜுக்கு. ஜிம்பாவே இப்போ சூப்பர் 8ல வந்து இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க 3 பேருக்கு அகேன்ஸ்டாக வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அதர் குரூப்பில் ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அண்ட் இன்னொரு டீம் கன்ஃபார்ம் ஆக வேண்டியது இருக்குது. அந்த இன்னொரு டீம் வந்து இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ பாகிஸ்தான் vs நமீபியா மேட்ச்சில் பாகிஸ்தான் வின் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆவாங்க. இன்கேஸ் பாகிஸ்தான் லூஸ் பண்ணாங்கன்னா USA வந்து சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆவாங்க. பாவம் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சின்ன ஹோப்பாவது இருந்துச்சு, அயர்லாந்து கண்டிப்பாக ஜிம்பாவே வந்து பீட் பண்ணுவாங்கன்னு. கடைசியில் பார்த்தா ஜிம்பாவே vs அயர்லாந்து மேட்ச் வந்து ஒரு பால் கூட வந்து பவுல் பண்ணாமல் வந்து மேட்ச் அபண்டட் ஆகியிருக்கு டியூ டு ரெயின். ஜிம்பாவே இப்போ குவாலிஃபை ஆகினதுனால சூப்பர் 8 ஸ்டேஜ் வந்து ரொம்ப போரிங்காக இருக்க போகுது. அவங்களோட மேட்சஸ் வந்து கண்டிப்பாக ஒன் சைடடாக தான் இருக்கும் அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப நெகட்டிவாக பேசிட்டு வராங்க. பட் ஐ ஃபீல் ஜிம்பாவே அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நல்ல ஃபைட் கொடுப்பாங்க. ஸோ ஜிம்பாவே சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்க்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். அந்த மேட்ச் கண்டிப்பாக வேற லெவல் எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. ஒரு லாஸ்ட் பால் ஃபினிஷ் கூட எதிர்பார்க்கலாம். நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து February 26 அன்னைக்கு நம்மளோட சேப்பாக் ஸ்டேடியமில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஒரு ICC ஈவெண்ட்ல இந்தியன் டீமுக்கு அகேன்ஸ்டாக இந்தியன் சாயிலில் ப்ளே பண்ணுறது வேற லெவல் மொமெண்ட்டாக வந்து ஜிம்பாவே கிரிக்கெட் டீமுக்கு இருக்க போகுது. நிறைய சென்னை மக்கள் இந்தியா vs ஆஸ்திரேலியா தான் வந்து மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்கன்னு சொல்லி டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இந்தியா vs ஜிம்பாவேன்னு மாறினோடனே நிறைய பேருக்கு வருத்தமாக இருக்குது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, ஜிம்பாவே கிரிக்கெட் டிஸ்ட்ரியில் அவங்க ஒரு டீம் கூட சேப்பாக்கில் கால் எடுத்து கூட வச்சது கிடையாது. அதனால் இங்கே சேப்பாக்கில் நடக்க போகிற இந்த மேட்ச் வந்து சம மொமெண்ட்டாக இருக்கும். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஸ்ரீலங்கா ப்ளே பண்ண மேட்ச்சில் ஸ்ரீலங்காவோட பேசர் மதிஷா பத்திரனாக்கு ஒரு சீரியஸ் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரின்னு வந்து அப்போ சொல்லியிருந்தாங்க. அவரோட லெஃப்ட் லெக்ல தான் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. வெறும் 4 பந்து தான் வந்து இன்னிங்ஸில் பவுலே பண்ணியிருந்தாரு. ஸோ 4 பால்ஸ்க்கு அப்புறமா வந்து அவரால் ஹி குடன்ட் கண்டினியூ, அதனால் வந்து டகோட்டுக்கு போயிட்டாரு. ஸோ பத்திரனாவோட இன்ஜுரி அப்டேட், அஃபிஷியல் அப்டேட் இன்னும் வரலனாலும் ஸோ இப்போதைக்கு டீமோட ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஏர்லி அசஸ்மெண்ட் மூலிமா என்ன சொல்லியிருக்காருன்னா, பத்திரனா மோஸ்ட் லைக்லி வந்து 4 weeks he will be out அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இன்னும் 4 வீக்ஸ்க்கு பத்திரனாவால் எந்த ஒரு கிரிக்கெட்டுமே ப்ளே பண்ண முடியாது. இத்துடன் பத்திரனாவோட T20 வேர்ல்ட் கப் கேம்பெயினுமே வந்து முடிவுக்கு வருது. ஸோ சூப்பர் 8ல பத்திரனா ஃபீச்சர் ஆக போகிறது கிடையாது. இது ஒரு பிக் ப்ளோ ஃபார் ஸ்ரீலங்காவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க. சீசனுக்கு முன்னாடியே கேகேஆருக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை லைனாக வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி முஸ்தபிசுர் ரஹ்மான் பேன் ஆகியிருப்பாரு. அண்ட் ஹர்ஷித் ராணாவுமே வந்து ரூல்ட் அவுட் ஆகியிருப்பார் இந்த T20 வேர்ல்ட் கப்லேருந்து. அண்ட் இப்போ என்னடானா வந்து பத்திரனாவுமே வந்து இன்ஜுரினால ரூல்ட் அவுட் ஆக போறாரு. நேற்றுக்கு சேப்பாக்கில் நியூசிலாந்து vs கனடா T20 வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்துச்சு. ஸோ நல்ல ஒரு அட்டெண்டன்ஸ் இருந்துச்சுங்க. டியூஸ்டே மார்னிங் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கிறது கண்டிப்பாக ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். யுவராஜ் சாமரா அப்படிங்கிற
அப்படிங்கிற கனடாவை சேர்ந்த ஓப்பனருமே வந்து செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸோ செகண்ட் செஞ்சுரி ஆஃப் திஸ் T20 வேர்ல்ட் கப் வந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு செஞ்சுரி நம்ம சேப்பாக் மைதானத்தில் வந்திருக்கிறது இன்னும் எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் நம்ம டேரல் மிச்சல் இருக்கார் இல்லையா, ஸோ டேரல் மிச்சல் ப்ரீவியஸாக நம்ம சிஎஸ்கேக்காக ப்ளே பண்ணியிருக்காரு ஐபிஎல்ல. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ லவ் பிளேயிங் அட் சேப்பாக், எனக்கு சேப்பாக்கில் ப்ளே பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய நியூசிலாந்து பிளேஸ் வந்து சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைசிக்காக ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ வி லவ் பிளேயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தீஸ் க்ரௌட்ஸ் அப்படின்னு டேரல் மிச்சல் வந்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருக்காரு. அண்ட் ரச்சின் ரவீந்திராக்கு வேற மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்க. அவர் கிரவுண்டில் வாக்இன் பண்ணுறப்ப வந்து மங்காத்தாவோட தீம் சாங்கை ப்ளே பண்ணிட்டு வந்தார். அண்ட் க்ரௌடுமே வந்து பயங்கரமாக எரப்ட் ஆகினாங்க. ஃபைனலாக பிபிஎலோட விஷயத்துக்கு வருமா, ஸோ பிபிஎலோட ஓப்பனிங் மேட்ச் இந்த இயர் நடக்க போகிற பிபிஎல் 2026க்கான ஓப்பனிங் மேட்ச் இங்கே சேப்பாக்கில் நடத்துறதுக்கு இப்போதைக்கு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக திடீர்னு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அவங்க யூஸ்வலாக ப்ளே பண்ணுற மாதிரி ஆஸ்திரேலியாலே மேட்சஸை வந்து ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிபிஎல் சூன் வந்து பிரைவேட்டைஸ்டு லீகாக மாற போகிறது. அதாவது பிபிஎல்ல அட்லீஸ்ட் 2 of its 8 ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து இப்போ சோல்ட் ஆக போகிறது டு இந்தியன் ஓனர்ஸ். அதனால தான் இப்போ பிபிஎல் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே பெனட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிபிஎலோட ஓப்பனிங் மேட்ச்ல பெர்த் ஸ்காட்சஸ் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த டீம்ஸாக இருப்பாங்கன்னு பிலீவ் பண்ணுறாங்க. பிபிஎலோட மற்ற கிளப்ஸுமே இந்த சீசன் ஓப்பனரை இந்தியாவில் நடத்துகிற விஷயத்தை பற்றி அவேராக தான் இருக்காங்க. பட் இப்போதைக்கு இந்த டீல் இஸ் ஃபார் ஃப்ரம் கம்ப்ளீட்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ப்ராட்காஸ்டர்ஸ் அண்ட் பிசிசி எஸ்பெஷலி அவங்ககிட்டேருந்து வந்து அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அவங்களோட அப்ரூவல் வந்தால் மட்டும்தான் பிபிஎலோட ஓப்பனிங் மேட்சை சேப்பாக்கில் எதிர்பார்க்க முடியும். அண்ட் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவோட ஒரு சில மெம்பர்ஸ் வந்து டிஎன்சியோட அஃபீஷியல்ஸ் வந்து மீட் பண்ணிட்டுமே போயிருக்காங்க. டிஎன்சிஏ சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வில்லிங்காக தான் இருக்கோம், கண்டிப்பாக எங்களால் ஹோஸ்ட் பண்ண முடியும். பட் பிசிசி தான் வந்து ஃபைனல் டிசிஷன் எடுக்க வேண்டிய அத்தாரிட்டியில் இருக்காங்க. ஸோ அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் எங்களால் வந்து ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்கள மீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிருக்காங்க. ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் தான் சேப்பாக்கில் மேட்ச் நடக்கிறதுக்கான ரைட்ஸே கிடைக்கும். ஸோ இந்தியா மேட்ச் தான் எங்களுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் இங்கே பிபிஎல் மேட்சை நடத்துறதுக்காவது பெர்மிஷன் கொடுங்க. சரி, ஓகே கேஸ், இதில் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க பிபிஎல் மேட்சை சேப்பாக்கில் பார்க்கறதுக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியர்ஸ், பை.